தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அரசியல்னா என்ன, அரசியலுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும், வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம மேலே தூவாங்க அப்படின்றதால இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தாருல, அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எடுத்து சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணி அவர் மேலே ஒரு நெகட்டிவான பிம்பத்தை செட் பண்ணிட்டாங்க. அதில் மிக முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னா திமுக நபர்களுக்கு தான். இது வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது திமுக நபர்கள் தான். பாருங்கள், லாரன்ஸ் மாஸ்டர் வந்து மக்களை வந்து திருநாய் கூட ஒப்பிட்டு பேசினார், யார் திருநாயின்னு சொல்கிறார் அவர் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி விட்டாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவரோட ஸ்பீச் முழுக்க தாவேகாவுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மிக முக்கியமாக தாவேகா அரசுக்கு அது வந்து நல்லா தான் செயல்படுது, சூப்பராக செயல்படுது அப்படின்னு வேறு ஆதரவாக பேசியிருந்தார். அப்புறம் அந்த அம்புக்குறி, தற்குறின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அது அம்புக்குறி, அது தற்குறிலாம் கிடையாது, அது குறி வச்சு தாக்கக்கூடிய அம்புக்குறி அப்படின்னு பல விஷயங்களை தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிட்டார் அவர். ஸோ அதுலேருந்தே அவங்களுக்கு பயங்கரமான டென்ஷன். அதே வீடியோவில் புதிய அரசுக்கு டைம் கொடுக்கணும், ஒரு வாடகை வீட்டுக்கு போகணுனாலே நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் டைம் எடுக்குது, அதே மாதிரி ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற திருநாய் கூட பழகணுன்னா கூட நம்ம பிஸ்கட் போடணும், அதுக்கு பிடிக்கலன்னா பிரியாணி போடணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டாரா, கிடச்சதா வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க. பாருங்கள், லாரன்ஸ் மாஸ்டர் வந்து மக்களை வந்து திருநாய்கள்னு சொல்லி ஒப்பிட்டு பேசுகிறாரு, மக்கள் திருநாய்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் பாலிடிக்ஸ். இப்போ அந்த விஷயத்தை அப்படியே திரிச்சு விட்டாங்க, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் உண்மையாலுமே லாரன்ஸ் மாஸ்டர் வந்து மக்கள் அந்த மாதிரி இழிவாக பேசக்கூடிய நபரானா டெஃபினட்டாக கிடையாது. இது அந்த திரிச்சு பேசின நபர்களுக்கும் தெரியும், அவர் அப்படிப்பட்ட நபரெலாம் கிடையாது. அவர் மக்களை எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாரு, நேசிக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே வீடியோவில் அவர் மக்களை எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக புகழ்ந்து பேசியிருந்தார், மக்கள்னா யார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார், அதெல்லாம் யாரும் எடுத்து பரப்ப மாட்டாங்க. அதில் ஒரு சின்ன வார்த்தை கிடச்சிருச்சு இல்லை, அதை தான் எடுத்து பரப்புவாங்க, அதுதான் வைரல் ஆகுது. ஸோ இப்போ நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் அதுக்கு ஒரு ரிப்ளை வேறு கொடுத்துருக்காரு. மன்னிப்பு கேட்டுருப்பாரான்னு நினைப்பீங்க, அப்படிலாம் கேட்கல. ஏன்னா நான் பேசவே இல்லை, அப்படி எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மாதிரி தான் அவரோட பதிவு இருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். எனது சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு தொடர்பான ஒரு தவறான புரிதலை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனது ரசிகர்களும் மக்களும் என் தாய்க்கு சமமானவர்கள் என்று நான் எப்போதும் கூறி வருகிறேன். நான் மக்களை நாய்கள் என்று குறிப்பிட்டதாக சிலர் தவறான செய்திகளை பரப்பி வருகின்றனர். இது முற்றிலும் உண்மையற்றது மற்றும் தவறான வழிநடத்துவதாகும். நான் கூற வந்தது என்னவென்றால், நாம் ஒரு புதிய வீட்டிற்கு குடிபெயரும் போது சுற்றுப்புறத்தையும் அப்பகுதியில் உள்ள நாய்களையும் அவற்றின் பழக்க வழக்கங்களையும் அவை விரும்பி உண்ணும் உணவுகளையும் புரிந்து கொள்ள நேரம் எடுக்கும் என்பதுதான். நான் மக்களை நாய்கள் என்று அழைக்கும் அளவுக்கு இரக்கமற்றவன் அல்ல. அவர்களை நான் ஆழமாக மதிக்கிறேன், என் தாய்க்கு சமமாக கருதுகிறேன். ஒரு புதிய சூழலை பழகிக்கொள்ள நேரம் எடுக்கும் என்பதை பற்றி மட்டுமே நான் பேசினேன், எங்கும் மக்களை குறிப்பிடவில்லை. அனைவரும் முழு வீடியோவையும் பார்த்து நான் உண்மையில் என்ன கூறினேன் என்பதை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் புரிதலுக்கும் ஆதரவுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. நான் சொல்ல வந்து வேறு விஷயம், நீங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்றத இந்த ரிப்ளையோட அர்த்தமே. அவர் மன்னிப்பெல்லாம் எதுவும் கேட்கல, ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசக்கூடிய நபரும் கிடையாது. அவர் வந்து இப்போ ஒரு விஷயம் 4 பேருக்கு மக்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லி நம்ம புரிய வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தாரே தவிர மக்கள் அவர் ஒன்றும் இழிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட நபரும் அவர் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயத்தை லாரன்ஸ் மாஸ்டருக்கு நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அரசியலுக்குள்ளே குதிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட எதிர்க்கட்சி எதிர்ப்பாளர்கள் யாருமே நீங்கள் எந்த இடத்துல ஒரு சின்ன வார்த்தை விடுவீங்க, எந்த இடத்துல பார்த்தோன்னா மக்களுக்கு எதிரான ஒரு குரலை வரும், அதை நம்ம எப்படி மக்களுக்கு எதிராக பரப்பலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது தயவு செஞ்சு வார்த்தைகளை கவனமாக கையாளணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒப்பீனியன். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்றது ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக நம்மளும் வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்தோன்னா இது உங்களுக்கே மிகப்பெரிய என்ன சொல்கிறது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றது தான். நீங்கள் நல்ல விதமாக சொல்கிறதுக்காக தான் பயன்படுத்துனீங்க, ஆனால் அது இப்போ தப்பாக திருச்சிட்டாங்க இல்லை, அதுதான் பார்த்தோன்னா எங்கள் அரசியல். அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல வர்றது வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கையாளவும். இங்கே வந்து நல்ல வார்த்தையை பேசினாலும் அது எப்படி மாற்றி பார்த்தோன்னா திருச்சி வந்து எதிராக சில தவறான விஷயங்களை பரப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசணும் அப்படின்றது ஒரு தாவேகா தொண்டனா லாரன்ஸ் மாஸ்டருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நபராக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நம்ம சேனலில் திறந்து வரும்.